வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இந்த ஒரு இன்வெர்ட்டரை பற்றிய டீட்டெயில் கொடுத்துருந்தேன். இதனுடைய பவர் எவ்வளவு, இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை ஓப்பன் பண்ணி அந்த போர்டில் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்கும், என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஐசியினுடைய இன்புட் எது, அவுட்புட் எது, சிக்னல் அவுட்புட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதில் உங்களுக்கு ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டேட்டாஸ் ஃபுல்லாகவே அதில் கொடுத்துருக்கேன். கன்வெர்ட்டர்னு என்ன, இன்வெர்ட்டர்னு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. இதனுடைய காஸ்ட்டு 390 ரூபா வரும், 390 ருபீஸ் வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லா ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் யூஸில் இருந்தாலும் ஒரு மினி இன்வெர்ட்டர் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது வரக்கூடிய இனி ரெய்னி சீசனில் எந்த நேரம் கரண்ட் வரும் போகுன்னே சொல்ல முடியாது. நமக்கு அட்லீஸ்ட் என்ன தேவைன்னா அந்த நேரத்தில் மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குது, கேண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு தொலைவ வேண்டியதில்லை. ஓகேங்களா? என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இமீடியட்டாக கரண்ட் போன உடனேயே நமக்கு ஒரு இண்டிகேட்டர், ஒரு லைட் எரியணும். அட்லீஸ்ட் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருந்தால் கூட சம்வாட் பெட்டர். ஓகேவா? ஸோ இதில் இதனுடைய இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்ஸ் பவரில் இருக்குது. நம்ம ரிக்யர்மெண்ட் பொறுத்த மாதிரி 50 வாட்ஸில் இருக்குது, 110 வாட்ஸில் இருக்குது, 200 வாட்ஸில் இருக்குது, 400 வாட்ஸில் இருக்குது. ஸோ எல்லா போர்டுமே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். இதில் இந்த போர்டில் என்னென்ன யூசேஜ் இருக்குன்னா, ஒரு லோடு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்குது. பாருங்கள், ஒரு பேட்ரி 12 வோல்ட்டு 7 ஆம்பியர். ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் 10 ஆம்பியர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டெமோ பண்ணுறதுனால ஒரு யூபிஎஸ் பேட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணலான்னா, பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு மைனஸ் தென் ப்ளஸ். இப்போது வச்சேன்னா பாருங்கள், இண்டிகேட்டர் லைட் எரியுது இல்லையா? இந்த இடத்துல இண்டிகேட்டர் லைட் எரியுது. நான் இதை ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? இண்டிகேட்டர் லைட்டு எரியும். ஏன்னா பவர் கொடுத்துட்டா உடனே ஒர்க் பண்ணும். ஓகே, அப்படின்னா ஆக்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம், ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம் இதுக்கு ஒரு லோடு கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு 2 பல்ப் இருக்குது. ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். ஒரு பல்ப் இருக்குது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறேன், பார்க்கலாம். ஒரு பல்ப் எரியுது பாருங்கள். இந்த இடத்துல வச்சிடுறேன். இந்த இடத்துல பல்ப் எரியுது. ஓகே, இன்னும் 1 மோர். 2 பல்ப் இருக்குது. இங்கே வச்சிட்றேன், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 பல்ப் எரியுது. 2 பல்புமே எரியுது. கொடுக்க முடியும். இதனுடைய வாட்ஸ் 55 வாட்ஸ் அந்த லோடு கொடுங்க. அதுக்கு அதிகமாக கொடுத்துட வேண்டாம். காயில் இண்டக்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேனுக்கோ, வேறு சால்ட்ரிங் ஏன், அதாவது பழைய டைப் ஆஃப் சால்ட்ரிங் ஏனுக்கோ அந்த மாதிரி காயில் லோடு எதுவுமே கொடுத்துடாதீங்க. எல்இடி பல்ப் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா இது இன்வெர்ட்டர் ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணோம். இதில் வர்ற அவுட்புட்டில் ஒரு 4 டயோடு போட்டு டிசியாக மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்லேருந்து ஒயர் டேப்பிங் எடுத்துக்கலாம். டேப்பிங் எடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்வெர்ட்டர் போர்டு இருக்குது. இதில் ஏசி வேணால் ஏசி எடுத்துக்கலாம், டிசி வேணால் டிசி எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஓகேவா? ஸோ இந்த போர்டு வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ என்ன பர்பஸ் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் சுவிட்ச் ஒன்று கொடுத்து ஆன் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் டைரெக்டாக கொடுக்குறேன், இல்லைனா ஒரு சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணணும். பண்ணால் தான் வேணுங்கும் போது ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பாருங்கள், இப்போ பல்ப் லோடு ஒர்க் பண்ணுது. இப்போது ஒருத்தர் ஆன் பண்ணணும், கரண்ட் போயிடுச்சுன்னா ஆன் பண்ணணும். இப்போ அந்த வேலை இல்லாமல் பவர் ஃபெயிலியர் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பல்பை எரிய வைக்கிறது எப்படி? அப்படி இருந்தால் ரொம்ப சௌகரியம் தானே. அப்போ எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு டிசி ஃபேன்,
டிசி ஃபேன் எங்கே இருக்குது? நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், மினியேச்சர் ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நைட் டைமில் கரண்ட் போயிட்டால் கூட இதில் ஒர்க் பண்ணணும். அந்த ஃபேனுடைய வாட்ஸ் வந்து 24 வாட்ஸ் தான். ஸோ 2 ஃபேன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? பிளாஸ்டிக் லேபில் இருக்கும். நான் சொல்கிறது டிசி ஃபேன். ஓகே. தென் அடுத்தபடியாக நமக்கு எதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு காலிங் பெல், அந்த நேரத்தில் கரண்ட் இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த இடத்துல நாம் என்ன பண்ண முடியும்? ஒரு பஸ்ஸர் சர்க்யூட்டில் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு ஃபிஷ் டேங்க்கு, அதில் இப்போ சப்போஸ் ஒரு நாள் கரண்ட் இல்லை, ஷட் டவுன் அப்படின்னா அதில் வாட்டர் லெவலில் ஆக்சிஜனேட் பண்ணுறதுக்காக ஒரு டிசி மோட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மோட்ரு ஒர்க் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுதோ அந்த இடங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை யூஸ் பண்ண முடியும். இதில் பவர் அதிகமானது இருக்குது. உதாரணமாக 400 வாட்ஸ் எங்கிட்ட இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 8 மாஸ்பெட் இருக்குது இதில். ஓகேவா? இதனுடைய அவுட்புட்டை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஹீட்டரை ஆன் பண்ண முடியும். அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாட் வாட்டர் வேணுன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரிப்பேர் பண்ண முடியும், செய்ய முடியும். பட் இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒயரிங் எல்லாம் தெரியும். இல்லைன்னா தெரியாது. ஏன்னா சிவியராக ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பேட்டில் கொடுத்துட்டு ஆக்சிடென்டலாக இந்த ஹோல்ஸுக்குள்ளே யாராவது கையை விட்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பி அதை தொட்டு பார்த்தான்னா சிவியராக அடிக்கும். அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்று டெக்னிக்கல் கைடன்ஸ் வேணும், இல்லைன்னா பேரண்ட்ஸுடைய கைடு வேணும். இல்லாமல் இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிட்டை ஆன் பண்ணுறது எப்படி? கரண்ட் ஃபெயிலியர் ஆனோன்னே எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். யார் வேணாலும் பயிற்சி பெறலாம். ஆர்வம் இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் தெளிவாக எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தொழிலை கற்று வச்சுக்குங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே கடைசி வரைக்கும் உதவியாக இருக்கும். அது இன்றைக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக் உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல். ஓகேங்களா? கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் அவசியங்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி ப்ராடக்ட் நிறையா வந்துருச்சு. ஒரு வீட்டில் 10 ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு குவாலிஃபைடு சர்வீஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒன்று போர்டு மாற்றுவாங்க, இல்லைனா புதுசாக மாற்றணுங்கிற மாதிரி இருக்குது. சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட நாம் என்ன பண்ண முடியும்? ஒரு தொழிலை கற்று வச்சுட்டா நாமளும் சர்வீஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி தரலாம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே. இப்போது என்ன பார்க்கலாம்? இப்போ சர்க்யூட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் 7 ஆம்பியர். பொதுவாக இந்த யூனிட்டுக்கு 10 ஆம்பியர் வேணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் யூனிட் இருக்குது. இந்த இன்வெர்ட்டர் யூனிட் இதில் என்ன பெனிஃபிட்னா ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கு கம்ப்ளீட்டாக. இதில் 2 ஏசி சாக்கெட் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுனா இதில் பண்ணலாம். டெக்னீஷியனாக இருந்தால் நான் சொன்ன எலக்ட்ரானிக்கில் 5 பிட்டு வரக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண மாதிரி வரக்கூடிய சால்ட்ரிங் ஏனை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்இடி பல்பு லோடு கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது 2 சாக்கெட் இருக்கனால 2 யூனிட் இண்டிபெண்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு ப்ரொடெக்டர் சென்சார் சர்க்யூட். ஏசியை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். நமக்கு அது வேணும் இல்லவா? இப்போது கரண்ட் ஃபெயிலியர் அப்படின்னா இப்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்? கரண்ட் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பல்பும் ஐடியலாக இருக்குது, எரியல. நான் இப்போ பவரை ஆஃப் பண்ணுறேன், அல்லது இந்த சுவிட்ச் இருக்குது, பவர் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 2 பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன், கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸி. ஒவ்வொரு வீட்லேயும் சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட் ரெடிமேடாக கிடைக்கிது. ஒருவேளை இந்த சென்சார் யூனிட் வேணும்னாலும் அது ரெடிமேடாக கிடைக்கிது. இல்லை நீங்களே அசம்பிள் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1ல் நீங்கள் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும்.
அதேமாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2ல் 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். இந்த சப்மிட் அப்படின்னா எப்படி, ப்ராஜெக்ட் ரெடியான தான் சப்மிட் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் டவுட்டெல்லாம் வரும். ப்ராக்டிக்கல் பண்ணினா தான் சப்ஜெக்ட் புரியும். தியரியாக இருந்தால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கடல் மாதிரி சப்ஜெக்ட், ரொம்ப கடல் மாதிரி சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சேச்சுரேஷன் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டும் கிடையவே கிடையாது. டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும், புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் அப்கிரேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸஸ் இருக்குது. சிஆர்டி டிவி, எல்சிடி டிவி, ஆம்ப்ளிஃபயர், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், ஆல் எஸ்எம்பிஎஸ். எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் இருக்குது, சென்சார் யூனிட். இது என்ன பண்ணுது, நான் இப்போ பவர் ஆஃப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுது. மினி இன்வெர்ட்டர் சிம்பிளாக. நம்ம எலக்ட்ரிக்கல் லோடு 2 பல்ப் மட்டும் கொடுத்துருக்கலாம். மறுபடி கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறோம் 2 பக்கமே. ஓகே, அப்போது இந்த மாதிரி சர்க்யூட் நீங்களும் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? இப்போ நான் டெமோ பண்ணதுனால புரிஞ்சிடுமா? புரியாது. நம்ம இதில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்தால் நமக்கு அசம்பிள் பண்ணவும் தெரியணும், கூடவே சர்வீஸ் பண்ணவும் தெரியணும், 2மே தெரியணும். ஓகேவா? இப்போது இந்த சர்க்யூட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது இருந்தால் தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதில் பார்த்தாவே தெரியுது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பவர் ஆன் சுவிட்சு, ரெட் கலர் இண்டிகேட்டர், இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ப்ளூ கலர் இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போது கரண்ட் ஆஃப் ஒன்றுன்னு க்ரீன் லைட் எரிஞ்சிச்சின்னா இன்வெர்ட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. கரண்ட் வந்துருச்சு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதான் ப்ராஜெக்ட். இதை பற்றிய ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோ வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ ஒவ்வொரு நாளும் வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ இதை பற்றிய ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தியரி கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.